கஷ்டமா, துன்பமா, ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்களா, கைவிடப்பட்டு இருக்கிறீர்களா, நொறுக்கப்பட்டு இருக்கிறீர்களா, பாரத்தோடு இருக்கிறீர்களா, அவர் இளைப்பாறுதல் தரும் தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மனதுருக்கத்தின் தேவன் எழுந்தருள்வார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் மனதுருகி உங்கள் ஜெபத்தை கேட்டு எழுந்தருளி அவருக்காக நீ காத்திருந்த போது அந்த பாக்கியத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்வீர்கள். எந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் ஜெபித்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், விசேஷ விதமாக வாலிப பிள்ளைகள், நீங்கள் நினைவு கொள்ள வேண்டியது, நாம் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அவர்களுடைய மன சூழ்நிலை, மன அழுத்தம், மன பாரம், அந்த பிள்ளைகள் என்ன செய்வதென்று அறியாமல் நிலையில்லா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிலையற்ற வாழ்க்கை. அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். நம்பிக்கை தரும் வசனங்களை நான் இப்பொழுது உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விதைத்து வைத்திருங்கள். ஏசாயா 30 அதிகாரம் 23 எழுதப்பட்டிருக்கிறது, நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். நீ நிலத்துல விதைக்கக்கூடிய விதை, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய சொல், உன்னுடைய செயல்,